சுடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அது தொடர்பான வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் கோட் 72 அது ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஆங்கிலம் கற்பித்தலை மேம்படுத்தும் இயக்கம் டிடிஆர்டி. அரசு நிதியுதவியும் பெறும் அங்கீகாரம் பெற்ற தொடக்க நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு அரசால் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் சம்பளம் ஊழியர் மானியம். ஆசிரியர் ஒருவர் பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற கடைசி 12 மாதங்களில் எத்தனை சதவீதம் வரை பகுதி இறுதித் தொகை பெறலாம்? 90% ஜிபிஎஃப்பில். நெக்ஸ்ட்டு, வட்டார கல்வி அலுவலருக்கு ஆண்டு ஊதிய உயர்வு வழங்கும் அதிகாரி யார்? முதன்மை கல்வி. சிறப்பு நிலைக்கு ஒரு ஆசிரியரை உயர்த்துவதற்கு அந்த ஆசிரியர் 20 ஆண்டுகள் ஒரே பதவியில் பணிபுரிந்தல் வேண்டும். விரயமாதல் மற்றும் தேக்கம் என்பது எதனுடன் தொடர்புடையது? மாணவர்கள். ஒரு அரசு பணியாளர் எவ்வித புகார் மற்றும் தண்டனையுமின்றி 25 ஆண்டுகள் நற்பணியாற்றியதற்கு வழங்கப்படும் பரிசு தொகை ரூபாய் 2000. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வுக்கான அலகு ஊராட்சி ஒன்றியம். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு ஒரு ஆண்டிற்கு வட்டார வள மையத்தால் வழங்கப்படும் பயிற்சி நாட்களின் எண்ணிக்கை 3 நாட்கள். அரசு பள்ளிக்கு ஆசிரியர்களை தேர்வு செய்யும் துறை எது? டிஆர்பி. ரூரல் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ராஜெக்ட் துவங்கப்பட்ட ஆண்டு 1979. 75 மாணவர்கள் கொண்ட தொடக்கப்பள்ளியில் எத்தனை ஆசிரியர் பணியிடங்கள் அனுமதிக்கப்படுகிறது? 3. மருத்துவச் சான்றிதழின் பேரில் எத்தனை நாட்களுக்கு கருச்சிதைவு விடுப்பு வழங்கலாம்? 42 நாட்கள். அஞ்சல் வில்லை கணக்கு பதிவேட்டை எத்தனை ஆண்டுகள் பாதுகாக்க வேண்டும்? 3 ஆண்டுகள். குழந்தைகளுக்கான கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2009. 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடம் ஒரு வாரத்திற்கு எத்தனை பாட வேலை ஒதுக்கிடப்பட வேண்டும்? 10. ஸோ எண்ணும் எழுத்தும் அப்படின்னும் போது இப்போ மாறுபட்டிருக்குது. அடுத்தது, டயட் என்பதன் விரிவாக்கம் டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த சட்டத்தின்படி 1 முதல் 10 வகுப்பு வரை பகுதி 1இல் தமிழ் கட்டாய பாடம் ஆக்கப்பட்டுள்ளது? தமிழ்நாடு தமிழ் கற்பிக்கும் சட்டம் 2006. ஸோ அந்த இயரை கூட நம்ம தனியாக கேட்கலாம். கேட்கும்போது நம்ம ஞாபகம் 2006 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு விலையில்லா சீருடை மற்றும் விலையில்லா பாடப்புத்தகம் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1985 1986 கல்வியாண்டு. அனைவருக்கும் கல்வி இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு எது? 2001 2002 கல்வியாண்டு. தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் பராமரிக்கப்படும் ரெக்கார்ட் ஷீட்டில் மாணவர்கள் வருகை எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கும்? ஒவ்வொரு காலாண்டும். நிதியுதவி பெறும் தொடக்க பள்ளி ஒன்றை நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த அதிகாரம் உடைய அலுவலர் தொடக்க கல்வி இயக்குனர். டிசிஆர்ஜி டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி. ஐசிடி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அரசு பள்ளி ஆசிரியர் 3 ஆண்டு தொடர்பணி காலத்தில் 2 ஆண்டுகள் பணி முடித்திருந்தால் எந்த ஆணை வழங்கப்படும்? தகுதி கான் பருவம் ஆணை. அரசு பணியாளர் ஓராண்டிற்கு எத்தனை நாட்கள் தற்செயல் விடுப்பு விதிகளில் வழிவகை உள்ளது? 12 நாட்கள். போதிய அறிவியல் ஆய்வக வசதி இல்லாத பள்ளிகளுக்கு கீழ்கண்டவற்றில் எது மிகவும் பயனுடையது? நடமாடும் அறிவியல் ஆய்வக ஊர்தி. புவியியல் வரைபட புத்தகம் தமிழக அரசால் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது? 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை. கீழ் குறிப்பிட்டவர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராவதற்கு தகுதி படைத்தவர் யார்? முதிரா வயதுடையர், புத்தி சுவாதீனமற்ற நபர், நொடிப்புற்றவர், இதெல்லாமே இல்லை, ஓய்வு பெற்ற ஆசிரியர். எல்பிஜி என்பதன் விரிவாக்கம் லாஸ்ட் பே சர்டிஃபிகேட் கடைசி ஊதிய சான்று.
FTG refers to Final Teaching Grants. ஒரு நடுநிலை PTA ஆண்டு சந்தா தொகை ரூபாய் 225. பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன், அதாவது இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் RT 2009 படி தனியார், மழலையர் மற்றும் பதின்ம பள்ளிகளில் நலிவுற்ற வாய்ப்பு மறுக்கப்பட்ட குழந்தைகளுக்கான அரசு இடஒதுக்கீட்டு சதவீதம் 25%. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். மேலும் பல வினாக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.